ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்த லக்னம் என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ கவலை விடுங்க. அந்த சீரீஸில் இன்றைக்கி கடக லக்னம் எந்த நேரத்தில் நீங்கள் பிறந்தாலும் சரி, எந்த நேரத்தில் பிறந்தால் நீங்கள் கடக லக்னம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 லக்னம் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது கடக லக்னம் எந்த நேரத்தில் பிறந்தவங்கெல்லாம் கடக லக்னம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லக்னம் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ஜாதக கட்டம்னு ஒன்று இருக்கும். பொதுவாக இந்த மேஷம்லேருந்து மீன வரைனா எல்லாம் ராசி நினச்சிட்டாங்க. ஓகேங்களா? ராசி தான், ராசி நட்சத்திரம், அதாவது சந்திரன் ஏறியது தான் நட்சத்திரம், அதுதான் ராசி நட்சத்திரம். ஆனால் ராசியை மட்டும் தான் நம்ம நினச்சிருக்கோம். பட் ஜாதகத்துக்கு லக்னம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒருவேளை உங்கள் ஜாதக கட்டம் இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் இல்லை எதில் போட்டுன்னு பாருங்கள், அதான் லக்னம். அப்படி லக்னம் தெரியல, அப்போ உங்களுக்கு ஜாதக கட்டமே இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க. உங்கள் தமிழ் மாத எந்த மாதம் பிறந்தீங்க தெரியல, எந்த டைமில் பிறந்தீங்கன்னு ஒரு அப்ராக்சிமேட் தெரியல, அந்த டைம் தெரிஞ்சாலே உங்களை லக்னம் தெரிஞ்சுக்கலாம். அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி உங்களோட குணாதிசயம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட தொழில், உங்களோட திருமண வாழ்க்கை, குழந்தை எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. இதை நீங்கள் தெரிஞ்சாலே போதும். சரிங்களா? சரி, கடக லக்னம் எந்த டைமில் பிறந்தவங்களாம் கடக லக்னம், மாதம் வரையா, சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரை. சரிங்களா? என்னென்னு பார்ப்போமா? இந்த இமேஜும் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு அது புரியலனாலும் நான் சொல்கிறேன். சித்திரை மாதத்தில் ஒரு வேளை நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் பிறந்து மதியம் 12 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை பிறந்திருந்தால் நீங்கள் கடக லக்னம். அதே போல் வைகாசி மாதம் காலை 10 மணிலேருந்து மதியம் 12 மணி வரை பிறந்திருந்தால் அப்போ கடக லக்னம். அதே போல் ஆனி மாதத்தில் காலை 8லேருந்து 10 மணி வரை பிறந்திருந்தால் கடக லக்னம். ஆடி மாதம் பிறந்து காலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பிறந்தால் கடக லக்னம். ஆவணி மாதமாக இருந்தால் விடிய காலை 4லேருந்து 6 மணி வரை. புரட்டாசி மாதமாக இருந்தால் அதிகாலை 2லேருந்து 4 மணி வரை. ஐப்பசி மாதமாக இருந்தால் நள்ளிரவு 12 முதல் காலை 2 மணி வரை. கார்த்திகை மாதமாக இருந்தால் 10 மணி முதல் 12 மணி வரை, அதாவது இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. மார்கழி மாதமாக இருந்தால் இரவு 8 முதல் 10 மணி வரை. தை மாதமாக இருந்தால் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. மாசி மாதமாக இருந்தால் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. பங்குனி மாதமாக இருந்தால் மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை. இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் கடக லக்னம். சூரிய உதயம் 1-2 நாழிகை முன்ன பின்ன இருக்கும். பட் இந்த அப்ராக்சிமேட் டைம் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.